ராவணனுடைய உண்மையான முகத்தை எல்லாருக்குமே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சக்தி, ஜனனி 2 பேருமே ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் ராவணன் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு ரொம்ப நல்லவன் மாரி தன்னை காமிச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தாலும், அவனுக்கு பின்னணியில வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதனால தான் அவன் இந்த வீட்டுக்கு இவ்ளோ இது பண்றான். சத்தியமா வந்து அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தது நல்லது பண்றதுக்காக மட்டும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஜனனி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்திலேயே இந்த ராவணன் யார்? எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வரணும்? அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? முன்னாடி ஏதாவது பகை இருக்குமா? இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி வந்து முடிவெடுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம தர்ஷினி அமைதியா வாய மூடிட்டு இருக்கிறதுனால, எப்படியாவது அவள ஃபர்ஸ்ட்டு பேச வைக்கணும். ஏன்னா ராவணன் தான் இவள காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அவனும் சொல்றான். அதே மாரி இவளும் சொல்றா. ஆனா இதுக்கு இடையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து தர்ஷினிய காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ இருந்து மேல வர்றதுக்கு அந்த டைமிங் தான் இருந்துச்சு. அந்த டைமிங்குள்ள தான் இவ சுட்டுட்டு வந்து இவன கூட்டிட்டு வந்திருக்கான். அப்போ ராவணனுக்கு எப்படி அந்த இடம் தெரிஞ்சுச்சு அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கன்ஃப்யூஷனா போய்க்கிட்டு இருக்கு. இந்த டைமிங்ல வந்து கொற்றவை வந்து அகைன் வந்து ரீபோஸ்டிங் வாங்கி, ஸோ நம்ம தர்ஷினியோட கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்ண போறாங்க. அதனால ஏற்கனவே நம்ம ஜனனி கிட்ட நேரடியா பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க இந்த கேஸ பத்தி. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா ஜனனி. ஸோ தர்ஷினி வந்து ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு, நான் வந்து வீட்டுக்கு வரேன். உங்களையும் சரி, தர்ஷினியையும் சரி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா வந்து அந்த கொற்றவை வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்கள பார்த்தோனே கதிர் வந்து சொல்றாரு, ஏய் எதுக்கு இப்போ நீ வந்து இங்கே வந்திருக்க? உன்னை தான் டிபார்ட்மெண்ட்டை விட்டே தூக்கியாச்சே. நீ என்ன இந்த போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்க? என்ன இதுக்கு முன்னாடி நீ வாங்கினதெல்லாம் உனக்கு பத்தலையா அப்படின்னு கேட்கும்போது, ஏ கதிர் ஒழுங்கா வாயை மூடிடு. ஏதாவது பேசுன அப்படின்னா அப்புறம் பேசுறதுக்கு வாய் இருக்காது பார்த்துக்கோ. இப்போ நான் மறுபடியும் ரீபோஸ்டிங் வாங்கிட்டு நான் இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, தர்ஷினியோட கேஸை பர்சனலாக ஹேண்டில் பண்ண சொல்லி என்ன தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தர்ஷினி வந்து யாரை கடத்தினது, யாரை காப்பாற்றினது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் தான் வந்து இதை வந்து கேஸை வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு நீ அமைதியாக இருந்துரு. அப்படி இல்லை அப்படின்னா உன்னை ஒட்டு மொத்தமாக தூக்கிட்டு உள்ளே கொண்டு போய் வச்சு லாடம் கட்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம யாரையும் நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. ஆதி குணசேகரன் வந்து ஏன்பா கதிர் கொஞ்ச நேரம் பேசாமல் நீ இருக்கியா? சரிங்க மேடம், இப்போ என்ன புதுசாக எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? அதான் நம்ம எங்கள் பொண்ணு தர்ஷினி சொல்லிருச்சே, கடத்தினது இதோ நிற்கிறாளே இந்த பொண்ணு ஜனனி தான் அப்படின்னு. அப்போது முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு என்ன எதுன்னு விசாரிங்க. அதை விட்டுட்டு எங்கள் வீட்டு பொண்ணை விசாரிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வீட்டு பொண்ணா? எந்த பொண்ணை சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் 2 பொண்ணு இருக்குது. ஜனனியை சொல்கிறீங்களா இல்லை தர்ஷினியை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆதி குணசேகரன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த பொம்பளையவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன சார் நீங்கள் தான் சொல்லணும். யாரை சொல்கிறீங்க நீங்கள்? நான் விசாரிக்க வந்தது இவங்க 2 பேத்தையும் தான் சரிங்களா? ஸோ அதனால் நான் வந்து என்னோடய கேஸை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணியே ஆகணும். அதில் நீங்கள் வந்து தலையிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ராவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேடம் மேடம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை. எதுவாக இருந்தாலும் நாங்கள் மேலிடத்துல பேசிக்கிறோம். கமிஷனர் கிட்ட நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ சார், என்ன கிளம்ப சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஆமாம் யார் நீங்கள்? நீங்கள் புதுசாக இருக்கீங்க இந்த குடும்பத்தில். உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லும்போது, ஞானம் வந்து சொல்கிறாரு, இவர் பேர் வந்து ராவணன். இவர் எங்கள் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ நீ தான் அந்த ராவணனா? இந்த குடும்பத்தில் புதுசாக ஒரு ஆள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளியில் கேள்விப்பட்டேன். அது நீ தானா? ஆமாம், உனக்கு என்ன இந்த வீட்டில் வேலை? அப்படி இந்த வீட்டில் உள்ளவங்க உனக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, மேம் அது எல்லாம் என்னோட பர்சனல், அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் சார், இந்த வீட்டில் யார் வந்தாலும் சரி, என்ன நடக்குதுன்னாலும் சரி, கேஸ் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் ஒவ்வொன்றத்தையும் விசாரிக்க தான் சார் செய்வேன். அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அதுக்கான பதிலை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கொற்றவை சொல்லிடுறாங்க. சரி தர்ஷினி எங்க? அவளை நான் பார்க்கணும். அவகிட்ட நான் நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு. அவளை வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி சொல்கிறா, மேடம் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எப்போ பார்த்தாலும் அவளை வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கா. மறுபடியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னா அவளுக்கு உடம்பு வந்து தாங்காது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கம்மா, அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. கேஸில் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆளே வந்து உங்கள் பொண்ணு தர்ஷினி தான். அவளை விசாரிக்காமல் வேற யாரை போய் நாங்கள் விசாரிக்க முடியும்? அவளை வர சொல்லுங்கள். அவகிட்ட என்ன பேசணுமோ அதை நான் பேசிக்கிறேன். இல்லைனா உங்கள் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். நான் போய் அவகிட்ட தனியாகவே பேசிக்கிறேன்
அதுதான் நல்லது அப்படிங்கிற மாரி கொற்றவை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த மாரிலாம் வந்து அதிகாரம் பண்ணக்கூடாது. போலீஸ்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? எங்க வீட்டு பொண்ணெல்லாம் உங்களால வந்து விசாரிக்க முடியாது. அப்படி விசாரிக்கணும்னா இதோ நிக்கிறாளே, இவள கூட்டிட்டு போங்க. ஏன்னா இவ தான் எங்க வீட்டு பொண்ண கடத்தி சித்திரவதை பண்ணி இந்த மாரிலாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. அத அவளே அவ வாயால சொல்லிட்டா. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க கதிர், நான் ஏற்கனவே வந்த உடனே உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க வேலை என்னமோ அத பார்த்துட்டு நீங்க அமைதியா இருக்கணும். அதையும் மீறி நீங்க வாய தொறந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிரட்டுறாங்க. உங்க பொண்ண இப்ப வர சொல்றீங்களா? இல்லையா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி மேடம், நான் கூட்டிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு நம்ம தர்ஷினிய வந்து வெளியில கூட்டிட்டு வர்றாங்க. தர்ஷினியுமே பார்த்தீங்கன்னா வெளியில வர்றாங்க. வந்த உடனே வந்து, "வாம்மா உட்காரு. உன் பேரு தான் தர்ஷினியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா மேம்" அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ உனக்கு என்ன விஷயம் நடந்துச்சு? என்னென்ன ஞாபகம் இருக்கு? அது எல்லாத்தையும் என்கிட்ட வந்து ஒண்ணு விடாம சொல்லு. உன்னை யார் கடத்துனது? எதுக்காக நீ இந்த வீட்ட விட்டு வெளிய போன? என்ன விஷயமா வெளியில போன? யார் உன்னை கடத்துனது? எந்த இடத்துல? எல்லாத்தையுமே எனக்கு விலாவாரியா ஒண்ணு விடாம நீ சொல்லுமா, அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தர்ஷினி எதுவுமே பேசாம அமைதியாவே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. உன்கிட்ட தாம்மா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி அமைதியா உட்காந்துருந்த அப்படின்னா, கண்டிப்பா உன்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தான் விசாரிக்க வேண்டியதா இருக்கும். உங்க வீட்ல மரியாதையான ஆள் இருக்காங்கன்னு சொல்லி தான் நான் இங்க வந்து உன்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி அமைதியா உட்காந்துருந்தா என்னம்மா அர்த்தம்? அப்படின்னு சொல்லும்போது, ஜனனி பார்த்தீங்கன்னா, மேடம் கொஞ்சம் பொறுமையா விசாரிங்க. அவ வந்து கொஞ்சம் வந்து அ எதுவுமே வந்து இப்ப சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் அவ இருக்கா. ஸோ, அதனால நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாம விசாரிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க ஜனனி, நான் பொறுமையா தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க உண்மைய சொல்லிட்டாங்க அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்க முடிவெடுக்க முடியும். முதல்ல அவங்கள வாய தொறந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா, அப்போ கூட எதுவுமே வந்து பேசாம அமைதியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆ "என்னம்மா தர்ஷினி, உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ பதில் சொல்லுவியா மாட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "அது வந்து மேம், நான் என்ன சொல்றது? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு வந்து தர்ஷினி அப்படியே பார்த்தீங்கன்னா, மென்னு முழுங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "உன்னை யாரும்மா கடத்துனது? யார் உன்னை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது? யார் உன்னை காப்பாத்துனது? இதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும் தானே? நீ கான்ஷியஸா இருக்கும்போது தானே இந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சு. அப்போ கண்டிப்பா உனக்கு இந்த விஷயம் வந்து தெரியும். ஸோ இந்த தெரிஞ்ச விஷயத்த நீ என்னங்கிறது என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு சொல்லு. உன்னை யார் வந்து கடத்துனது?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இங்கேருந்து நீ போனதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. "யார் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னது?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆ எனக்கு வந்து சித்தி தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அவங்க கம்பல் பண்ணி கூப்பிடல. நானா தான் வரேன்னு சொல்லிட்டு போனேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்படியா? நீனா தானே வரேன்னு சொல்லிட்டு போன. அப்போ எப்படி அவங்க கடத்துனதா அது ஆகும்?" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க தர்ஷினி பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ராவணன் பக்கம் வந்து திரும்புறாங்க. ராவணனையே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ராவணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இவன் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்காளே! ஒரு வேளை நம்மள மாட்டி விட்டுற போறாளோ! அப்படிங்கிற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள வந்து இருக்கு. அதே மாரி ஜனனியும் பார்த்தீங்க அப்படின்னா, தர்ஷினி ராவணனே பார்க்குறதே வந்து அவங்களுமே நோட் பண்றாங்க. ஒருவேளை இதுக்கு பின்னாடி இந்த ஆள் தான் இருப்பானோ! அப்படிங்கிற சந்தேகம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குமே வருது. ஸோ என்ன நடக்க போகுது இந்த விசாரணையில அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.